பிக்ஸாஸ் ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தசாவதாரத்தில் மிக முக்கியமான அவதாரங்கள், நடுநாயகமான அவதாரம் சொன்னால் ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் தான். இப்போ இந்த கிருஷ்ணாவதாரத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். வசுதேவ சுதம் தேவம் ஹம்ச சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருங்கிற மாரி அந்த உலோகட்சேமத்திற்காக வேண்டி தேவகியினுடைய கர்ப்பத்தில் அந்த சின்ன பையில் ஒரு சின்ன புள்ளி வடிவமாக ஒரு சிசுவாக இந்த இருள் சூழ்ந்த அறையில் கர்ப்பவாசம் செய்து அவதாரம் செய்து பூபாரத்தை குறைப்பதற்காக எடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம். இந்த கிருஷ்ணாவதாரத்தில் முதல்ல வசுதேவருக்கும் ஹம்சன்னு சொல்லிட்டு ஒரு வடமதுரையினுடைய ராஜா, அவன் வடமதுரையில் எல்லாரையும் அடக்கி அரசாட்சி புரிஞ்சிட்டு இருப்பான். அவனோட தங்கச்சி தேவகிக்கு கல்யாணம் முடிஞ்சு வசுதேவருக்கும் தேவகிக்கும் கல்யாணம் முடிஞ்சு அந்த ரதத்தை தானே முன்னேறந்து சாரத்தியம் செய்து அதை ஓட்டிட்டு வந்துட்டு இருப்பான். ஓட்டிட்டு வரும் பொழுது வானத்திலிருந்து ஒரு அசரீர் கேட்கும், ஏ ஹம்சா, மனமகிழ்ச்சியா அவனுடைய சகோதரனுடைய திருமணத்தை முடித்து அந்த ரதத்தை ஓட்டி கொண்டு வருகின்றாய். ஆனால் உனது சகோதரிக்கு பிறக்கும் 8வது குழந்தையினால் உனக்கு மரணம் சம்பவிக்கும் என்று சொல்லிட்டு ஒரு அசரீர் கேட்கும். உடனே ரதத்திலிருந்து குதிச்சு ஹம்சன் தன்னுடைய வாளை எடுத்துக்கொண்டு சகோதரியை சம்ஹாரம் செய்வதற்கு முற்படும் பொழுது கணவரான வசுதேவர் தலையிட்டு, தேவகினால உனக்கு மரணம் கிடையாது, அவளுக்கு பிறக்க 8வது குழந்தையில தானே உனக்கு மரணம், அதனால நீ தேவகியை விட்டுடு, அந்த 8வது குழந்தைய ஒன்று கொடுத்துறோம், நீ என்ன வேணாலும் பண்ணி சம்ஹாரம் பண்ணிடு அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாரு. அந்த 8 குழந்தைய பிறக்க வரைக்கும் அவங்களை விடமாட்டேன்னு சொல்லிட்டு காராகிரகத்தில் ஜெயிலில் அடைச்சி வச்சுட்டு இருப்பான். ஒவ்வொரு குழந்தை பிறந்த உடனேயும் தகவல் வரும். தகவல் வந்தோடனே அவனுக்கு எப்படின்னா, இந்த 8வது குழந்தையால தான் மரணம், ஆனால் அதுக்கு முன்னாடி 7 குழந்தைங்க இருந்து அதுங்க வளர்ந்து பெரியவன் ஆயிட்டா அந்த 8வது குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பாக அமைந்து விடும். இந்த 8ங்கிறது முதல்ல இருந்து இந்த பக்கத்துல இருந்து 8லேருந்து ஆரம்பிச்சோம்னா 1 8 ஆகும், 1லேருந்து ஆரம்பிச்சோம்னா 8 அப்படி வரும். அந்த குழப்பம்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குழந்தையும் பிறந்தோன்னு தகவல் தெரிஞ்சோடனே அந்த குழந்தைய மேலே செவுத்துல தூக்கி அடிச்சு அதை கொலை பண்ணிடுவான். இல்லாட்டி மேலே தூக்கி போடுவான், கீழே வாழை வைப்பான். அந்த குழந்தை 2 துண்டாகி விழுந்துரும். ஒரு குழந்தை பிறந்தோடனே அந்த இறந்து போறதுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான விஷயம். அது ரொம்ப கஷ்டமாகி தேவகிக்கு ரொம்ப மனவருத்தமா இருந்துட்டு இருக்கும். சொன்னபடி 8வது குழந்தை ஆவணி மாசம் ரோகிணி நட்சத்திரத்துல அவதாரம் கிருஷ்ணாவதாரம் அஷ்டமி அன்னைக்கு, அதான் கோகுலாஷ்டமின்னு சொல்றோம், அஷ்டமி அன்னைக்கு நள்ளிரவுல மழை பெய்கிற ஒரு ராத்திரியில கிருஷ்ணாவதாரம் நடக்கும். குழந்தையா பிறக்கும் பொழுதே சங்கு சக்கரத்தோட 4 கரங்களோட தோன்றினுச்சான். தோன்றினோடனே அந்த வசுதேவரை கூப்பிட்டு, வசுதேவா, நீ என்ன தலையில சுமந்துட்டு போய் அந்த இதுல பிருந்தாவனத்துல விட்டு வச்சுட்டு அங்க எனக்கு என்ன சகோதரி பிறந்திருப்பா, அந்த நந்தகோபனுடைய வீட்டுல அந்த சகோதரியை எடுத்து இங்க குழந்தைய மாற்றி வச்சிருன்னு சொல்லுவாரு. அதே மாரி அந்த குழந்தைய தலையில தூக்கி வச்சுட்டு அந்த ஜெயிலாம் தன்னால் திறந்துரும். அந்த காவலாளிகள்லாம் மயக்கமடிச்சு விழுந்துருவாங்க. அந்த குழந்தைய கூடையில வச்சு எடுத்துக்கிட்டு அங்க கொண்டு வைக்கிறதுக்கு வசுதேவர் போயிட்டு இருப்பார். ஆதிசேஷன் பெருமாள் நின்றால் குடையாகவும் அமர்ந்தால் இறக்கியாகவும் படுத்தால் படுக்கையாகவும் இருக்கின்ற ஆதிசேஷன் அந்த குழந்தை நனையக்கூடாதுங்கிறதுனால மேல குடை பிடிச்சிட்டு போனச்சான். யமுனை நதி 2ஆக பிளந்து வழிவிடும். அவன் கொண்டு போய் அந்த குழந்தைய வச்சுட்டு அங்க பெண் குழந்தை பிறந்திருக்கும், அதை எடுத்தாந்து இங்க வச்சிருவாங்க. வச்சோன்னா மறுபடியும் ஜெயிலாம் பூட்டிக்கும். குழந்தை அழுகிற சத்தம் கேட்டோன்னா பணியாட்கள்லாம் ஓடி போய் 8வது குழந்தை பிறந்திருக்கு, அதுவும் ஒரு பெண் குழந்தைன்னு கன்சென்ட் சொல்லுவாங்க. என்ன ஒரு பெண் குழந்தையால எனக்கு மரணமா, சரி பெண் குழந்தையா ஆண் குழந்தைய எந்த குழந்தையா இருந்தான்னா நான் சம்ஹாரம் செய்வேன். அங்கேருந்து அந்த குழந்தையோட காலை பிடிச்சி சுத்தி மேல தூக்கி எறிவா, செவுத்துல அடிக்கிறது, தூக்கி எறிஞ்சோன்னா குழந்தை கீழே வராது. மேல பார்த்தா 8 கையோட பராசக்தி தோன்றி, மூடனே இந்த நிமிஷமே உன்னை சம்ஹாரம் பண்றதுனால 5 நிமிஷம் ஆகாது, நான் உன்னை பண்ணிடுவேன், ஆனாலும் உன்னை சம்ஹாரம் பண்றதுக்கான எனது சகோதரன் கிருஷ்ணன் இங்க இல்ல, வேற ஒரு இடத்துல பிறந்திருக்கான், நீ தெரிஞ்சோ தெரியாமலே என்னை கொல்றதுக்காக கூட என் காலை பிடிச்சிட்ட, என் காலை பிடிச்சதுனால உன்னை சும்மா விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பராசக்தி மறைஞ்சு போயிடுவா. அப்படியும் அந்த குழந்தை ஹம்சன் நிறைய அசுரர்களை பலவிதமான உருவங்களில் அனுப்பி பூதையை அனுப்பி பால் கொடுக்கறது போல செஞ்சு அந்த குழந்தைய கொல்ல பார்ப்பான். அப்புறம் காளிங்கனால அனுப்புவான். இன்னும் சரடாசுரன் போன்ற அசுரர்களை அனுப்பி பலவிதமாக அந்த குழந்தைய கொல்ல பார்த்து முடியாது. இறுதியில் ஒரு நாள் நேராக ஹம்சனுக்கும் கிருஷ்ணனுக்குமே யுத்தம் குவளையாபீடம் ஒரு யானையை ஏவுவான். அந்த யானையும் கிருஷ்ணன் சம்ஹாரம் பண்ணிடுவார். கடத்துல ஹம்சனையும் சம்ஹாரம் பண்ணி துவாரகாபதியாக இருந்து அரசாட்சி புரிந்து வருவார். இப்படி இருக்கும் பொழுது அந்த பாஞ்சாலி பஞ்சபாண்டவர்களுடைய 5 பேருக்கும் அழியா பத்தினி ஆகிய பாஞ்சாலிக்கு கௌரவ சபையில துயில் இருந்த பொழுது அவருக்கு வஸ்திரம் கொடுத்து காப்பாற்றியும் குசலேரோட அவளை எடுத்துக்கொண்டு அவருக்கு மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்தும் பலவிதமான லீலைகளையும் லீலா வினோதங்களை செய்து வருவார். அதாவது குபேரனுடைய குழந்தைகள் நலகுபரன் மணிகிரவன் 2 பேரும் குழந்தையா ஒரு சாபத்தினால கோகுலத்துல மருத மரங்களா இருந்துட்டு இருப்பாங்க. அவங்களோட கிருஷ்ணனோட அம்மா வயிற்றுல ஒரு உரலை கட்டி போட்டு இருப்பா, குழந்தை எங்கேயும் போக கூடாது. அந்த உரலை இழுத்துட்டு அந்த 2 மரங்களுக்கு இடையில் அந்த 2 மரங்களையும் கீழே விழ சொல்லி முறிஞ்சு விழுந்துரும். அவங்க சாபம் நீங்கி மேலுலகத்துக்கு போவாங்க. அப்புறம் வெண்ணெய் திருடியும் ஸ்திரீகளோட வஸ்திரங்களை விவகரித்தும் 16,000 கோபிக ஸ்திரீகளோட ரசக்கிரீட பண்ணியும் பலவிதமான லீலாவினங்களை வினோதங்களை செய்து இறுதியில் பஞ்சபாண்டவர்கள் ஒருவரான பார்த்தன்னு பேர் அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்து பார்த்த சாரதியாக இருந்து அந்த குருட்சேத்திர போரை முடித்து துவாரகையில் மீண்டு அரசாண்டு வருவார். அப்பொழுது கடைசியில கிருஷ்ணனுக்கு ஒரு சமயம் துர்வாச முனிவர் அவரோட சபைக்கு வந்த பொழுது அவருக்கு என்ன உங்களுக்கு வேணும்னா பாயசம் உடனே பண்ண சொல்லணும். பாயசம் பண்ணுறது லேட் ஆகிடும். லேட்டாக கொண்டு வந்ததுனால தலையிலடி கொட்டிக்கோ அப்படி தலையில கொட்டிக்கிட்டதுனால அவரோட கோபம் தீர்ந்து போய் நான் என்ன சொன்னாலும் செய்கிறியே, நீ பகவானாக இருந்து உனக்கு கோபம் வருமானு சோதிச்சேன், ஆனால் அந்த கோபத்தில் இந்த சோதனையில் நீ மீறினதுனால
உன் உடம்புல எங்கெங்கெல்லாம் பாயசம் பெற்றுச்சோ அந்த இடத்துல வந்து எந்த ஆயுதத்திலும் உனக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்லிடுவாரு. அந்த சமயம் இருக்கும் பொழுது அந்த பஞ்சபாண்டவ குருட்சேத்திர யுத்தம் எல்லாம் முடிந்து மீண்டு அரசாண்டு வருகையில் ஒரு முனிவர் வந்து கிருஷ்ணனுடைய ராஜ்யத்துக்கு வரும் பொழுது அங்க இருந்த யாதவ குல இளைஞர்கள்லாம் குறும்புத்தனத்தை மேலிட்டு அந்த முனிவரை போய் ஒருத்தனுக்கு வந்து பொண்ணு மாரி வேஷம் போட்டு வளர்த்துட்டு போய் இந்த ஸ்திரீக்கு ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமான்னு கேட்டோம். கோபம் வந்து உலக்க பிறக்கும், அந்த உலக்கினால் உங்க வம்சமே அழியும்னு சொல்லிட்டு ஒரு சாபம் விட்டுருவாரு. கிருஷ்ணன் போய் சொல்றாரு, மனசு வருத்தப்பட்டு அந்த குழந்தை உலக்க பிறந்துரும், அந்த உலக்கை எரிச்சு சாம்பலாக்கி கடல்ல கரைச்சிடுவாங்க. கடல்ல கரைச்சாலும் அந்த உலக்கையோட சாம்பல் கடற்கரை முழுவதும் பரவி கோரை பொருட்களாக வளர்ந்து இருக்கும். ஒரு சமயம் வந்து யாதவ குல இளைஞர்கள் அனைவரும் கிருஷ்ணர் பலராமன் எல்லாருமே வந்து கடற்கரையில கூறி மதுபானம் செய்து அவர்கள் வந்து மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது 2 பேருக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு சண்டை வந்துடும். அப்ப அந்த கோரையை பிடுங்கி ஒவ்வொருத்தரும் அடிச்சுக்க பார்ப்பாங்க. அடிக்கும் பொழுது இந்த உலக்கிலிருந்து பிறந்ததால் ஒவ்வொரு கோரையும் உலக்கையாக மாறும். அவ்வாறு அவங்களே அடிச்சுட்டு எல்லாருமே சரத்து போடுவாங்க. பலராமரோட அவதாரம் முடிஞ்சு பலராமன் போயிடுவாரு. இறுதியில பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் மட்டும்தான் மிச்சம். கிருஷ்ணனுக்கு வந்து படுத்து கிடக்க பாருங்க, ஒரு கழிச்சு படுத்து கிடப்பாரு. தூரத்துல இருந்து ஒரு வேடன் பார்க்கும் பொழுது ஒரு மான் படுத்திருக்க மாதிரி இருக்கும். அம்பு விட்டோன்னு அந்த அம்பு வந்து பாத்தீங்கன்னா பாதத்தின் வழியாக, நல்லா பாருங்க, துர்வாசருடைய சாபம், உடம்புல எங்கெல்லாம் உனக்கு பாயசம் பெற்றுச்சோ அங்கெல்லாம் ஆயுதம் பாயாது என்று வரம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த குறுக்க படுக்கும்போது பாதத்துல பாயசம் பட்டிருக்காது. ஏன்னா நின்றுகிட்டு தானே பாதத்துல மட்டும் பாயசம் பட்டிருக்காது. ஆனா பாதங்கள் வழியாக அந்த அம்பு பூந்து கிருஷ்ணனுடைய ஆத்மா வந்து ஜோதி வடிவமாக புறப்பட்டு வைகுண்டத்திற்கு சென்றது என்று கிருஷ்ணாவதாரம் முற்றும். இதுல பாத்தீங்கன்னா அந்த மகாபாரத போர் முடிஞ்சோடனே காந்தாரிக்கு வந்து தெரியும் வந்திருக்க கிருஷ்ணன் யாருன்னு தெரியும். சாதாரண ராஜா கிடையாது, நீ பரமாத்மாங்கிறது. கிருஷ்ணனை கூப்பிட்டு சொல்லுவா, நீ நினைச்சிருந்தா எனக்கு 100 குழந்தைங்க, 100 குழந்தைங்கள ஒரு குழந்தை கூட எனக்கு கொல்லி வைக்கிறது கூட ஒரு குழந்தை இல்லாம பண்ணிட்டேன். எல்லா குழந்தைகளையும் அழிஞ்சு போற மாதிரி பண்ணிருப்ப. நீ நினைச்சிருந்தா இந்த யுத்தமே வராம பண்ணிருக்க முடியும். நீ யாருங்கிறது எனக்கு தெரியும். நீ என்னட்ட ஏமாத்த முடியாது. கபட நாடக வேஷதாரியா இருந்தாலும் நீ சாட்சாத் மகாவிஷ்ணுன்னு தெரியும். அப்படி இருந்தும் என்ன கடைசி காலத்துல புத்திர சோகத்தால நீ தவிக்க விட்ட. அதே போலவே நீ உனது இறுதி காலங்களில் உனது பந்து மித்திரர்களை அனைவரையும் இழந்து நீ அனாதையா செத்துப்போன்னு சொல்லி சாபம் விட்டுருவார். பாருங்க, ஒரு மகாவிஷ்ணு எப்படிப்பட்ட ஒரு பரபிரம்மம், அதாவது அதுக்கு இணையானதே சொல்ல முடியாது. அப்படி கடவுளாகவே இருந்த பொழுதும் அந்த காந்தாரி கொடுத்த சாபத்தை ஏற்றுவார். அதே மாதிரி தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த யாதவ குலங்கள் இளைஞர்கள் எல்லாமே அழிஞ்சு போய் கடைசியில் அந்த கடற்கரையே உலர்த்திக்கிட்டு இருந்தாராம். கொஞ்ச நாள் மனசு சரியில்லாமல் உலர்த்திக்கிட்டு இருந்து தனிமைப்பட்டு அவருடைய அவதாரம் வந்து சம்பூர்ணமாகும். இது கிருஷ்ணாவதாரம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஆவணி ரோகிணியில் அஷ்டமியிலே அர்த்தசாம நேரத்திலே அவதரித்தோனே. ஆவணி ரோகிணியில் அஷ்டமியிலே அர்த்தசாம நேரத்திலே அவதரித்தோனே. ஆயர்பாடி மேவிய யசோதை நந்தலால, 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 யசோதை நந்தலால, யசோதை நந்தலால, ஆயர்பாடி மேவிய யசோதை நந்தலால, யசோதை நந்தலால, யசோதை நந்தலால, ஆயர்பாடி மேவிய யசோதை நந்தலால, ஆயர்பாடி மேவிய யசோதை நந்தலால, ஆயர்பாடி மேவிய யசோதை நந்தலால, ஆயர்பாடி மேவிய யசோதை நந்தலால, யசோதை நந்தலால, யசோதை நந்தலால, யோதை நந்தலால, யசோதை நந்தலால, யசோதை நந்தலால, யசோதை நந்தலால, ஆயர்பாடி மேவிய யசோதை நந்தலால, ஆயர்பாடி மேவிய யசோதை நந்தலால, யசோதை நந்தலால, யசோதை நந்தலால, யசோதை நந்தலால, யசோதை நந்தலால, யசோதை நந்தலால, ஆயர்பாடி மேவிய யசோதை நந்தலால. கண்ணா கண்ணா கண்ணா, வெண்ணை திருடிய கண்ணன், வெண்ணை திருடிய கண்ணன், வெண்ணை திருடிய கண்ணன், வெண்ணை உண்டவாயன், வெண்ணை திருடிய கண்ணன், வெண்ணை உண்டவாயா, வெண்ணை திருடிய கண்ணா, வெண்ணை திரு
வெண்ணை உண்டவாய வெண்ணை திருடிய கண்ணா வெண்ணை உண்டவாயன் வெண்ணை திருடிய கண்ணன் வெண்ணை உண்டவாயன் வெண்ணை உண்டவாய வெண்ணை திருடிய கண்ணா வெண்ணை உண்டவாய வெண்ணை திருடிய கண்ணா வெண்ணை உண்டவாய வெண்ணை உண்டவாயன் நீ மண்ணை உண்டவாயன் வெண்ணை திருடிய கண்ணா வெண்ணை திருடிய கண்ணா வெண்ணை திருடிய கண்ணா வெண்ணை திருடிய கண்ணா வெண்ணை உண்டவாயன் வெண்ணை திருடிய கண்ணா வெண்ணை உண்டவாயன் வெண்ணை திருடிய கண்ணா வெண்ணை உண்டவாயன் வெண்ணை திருடிய கண்ணா 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 வெண்ணை உண்டவாயன் வெண்ணை திருடிய கண்ணா வெண்ணை உண்டவாயன் வெண்ணை திருடிய கண்ணா வெண்ணை உண்டவாயன் வெண்ணை உண்டவாயன் மண்ணை உண்டவாயன் வெண்ணை திருடிய கண்ணன் வெண்ணை உண்டவாயன் வெண்ணை உண்டவாயா வெண்ணை திருடிய கண்ணா வெண்ணை உண்டவாயா வெண்ணை உண்டவாயா நீ மண்ணை உண்டவாயா வெண்ணை திருடிய கண்ணா வெண்ணை உண்டவாயா யசோதா யசோதா ஆயர் பாடி மேவிய யசோதனந்தலாலா சோதனந்தலாலா யசோதனந்தலாலா 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 ஆயர் பாடி மேவிய யசோதனந்தலாலா 10000 கோபிய பரமானந்த லோல 10000 கோபிய பரமானந்த லோல 10000 கோபியர் 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 பரமானந்த லோல 1000 கோபியர் பரமானந்த லோல 10000 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 கோபியர் பரமானந்த லோல பூபாரம் தீர்க்க பாரத போர் முடித்த சீல 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 பூபாலம் தீர்க்க பாரத முடித்த சீல பூபாரம் தீர்க்க பாரத போர் முடித்த சீல பூபாரம் தீர்க்க பாரத போர் முடித்த சீல பூபாரம் தீர்க்க பாரத மரணத்தை எண்ணிக் கலங்கிடும் விஜய மரணத்தின் தன்மை சொல்வேன்
மானிடரான்மா மரணம் எய்தாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய். வீரத்தில் அதுவும் உண்டு, நீ விட்டு விட்டாலும் அவர்களில் மேனி வென்றுதான் தீரும் ஓர் நாள். கிருஷ்ணா, நீ அனைத்தையும் அறிந்தவன். ஆனால் எனக்கு உன்னை மட்டுமே தெரியும். நீயா இந்த பாபகாரியத்தில் என்னை தூண்டுவது? என்னை அறிந்தாய், எல்லா உயிர்களும் எனதென்பது அறிந்தாய். கண்ணல் மனது கல்மனதென்றோ காந்தீபம் நழுவ விட்டாய், காண்டீபம் நழுவ விட்டாய். மன்னரும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே. சொன்னவன் கண்ணன், சொல்பவன் கண்ணன், துணிந்தினில் தர்மம் வாழ. 1000 முறை சொன்னாலும் நீ சொன்னபடி நான் செய்தால் இதனால் உண்டாகும் பாப புண்ணிய காரியங்களுக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வது? நீ பொறுப்பேற்றுக் கொள்வாயா? சொல். புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் போகட்டும் கண்ணனுக்கே. போற்றுவார் போற்றலும், தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான், கண்ணனே கொலை செய்தான். நின் காண்டீபம் எழுக, நின் கைவண்ணம் எழுக. இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க. நீ 1000 முறை சொன்னாலும் சரிதான், என்னால் இந்த பாபகாரியத்தை செய்யவே முடியாது. எனது பந்துமித்திரர்களை கொன்று அதனால் கிடைக்கும் ராஜ்யம் எனக்கு வேண்டவே வேண்டாம். என்னை விட்டுவிடு. பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. கோபாலகிருஷ்ணனான ஆதிமூல பரிபால, கோபாலகிருஷ்ணனான ஆதிமூல பரிபால. ஆவணி ரோகிணியில் அஷ்டமியிலே அர்த்தஜாம நேரத்திலே அவதரித்தோனே. ஆயர்பாடி மேவிய யசோதை நந்தலால 10000 கோபிய பரமானந்தலோல. பூபாரம் தீர்க்க பாரத போர் முடித்த சீல கோபாலகிருஷ்ணனான ஆதிமூல பரிபால. கிருஷ்ணாவதார, கிருஷ்ணாவதார. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய.